Call is now being recorded. Swami can start classes, prayer, Swami. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் எண்ணானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏற்று இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே துன்றுமளவெம் மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அருள் பலுத்த செலுங்கனியே அகம்பழுத்த சிவஞான அமுதே முத்திப் பொருள் பழுத்த அருட்பாவை எமக்களித்த தெய்வமன பூவே என்றும் மருள் பழுத்த அடியேங்கள் மன இருளை அகற்ற வருமணியே மெய்மை தெருள் பழுத்த வடலூர் வாழ் ராமலிங்க நின்னருளை சிந்திப்பேனே. திருநிலைத்து நல்லருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்து ஓங்க ஒரு நிலைத்துவன் மகிழ்வோடு வாழ்வுற வந்து நின் அருள் செய்குவாய் இரு நிலத்தவரின்புற திருவருள் எல் வடிவோடு மன்றில் குரு நிலைத்த சர்க்குரு எனும் இறைவனின் குறைகளில் பதம் போற்றி. சாகா கலை கண்ட சதுரா வருக சாந்தமென்னும் தவளக்கலையை உடுத்தமர்ந்த தலைவா வருக சர்க்குணர்க்கு வேகா காலை விளம்ப வந்த விபுவே வருக பெருவிளக்காம் வெண்பா உரைத்த தமிழ் தலைமை வேந்தே வருக வியநிலத்தில் பாகார் மொழியார் பற்றறுத்த பரமே வருக பக்திதனை பாரில் எவர்க்கும் படவிரிக்கும் பாங்கே வருக பல்காலும் பாகார் தெய்வ வடற்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளல் எனுமோர் மாணிக்க மணியே வருக வருகவே வெண்துகில் கொண்டு செஞ்சுடர் வேணி விளங்கும்படி மூடி விண்ணவர் முனிவர் கண்டு கண் கூச வெள்ளொளிதான் பரப்பி எண்டிசை தேவரும் இவ்வுலகடைந்து எழிலுரு சித்தி பெறவே இணையில்லா ஞான சபைதனை நிறுவிய எந்தையே சிவபதியே கண்ணொளி அதனில் கதிரொளி வீசிய கருணை கடல் அமுதே கடவுளர் நிலைகளில் கலக்கம் அகற்றிய கண் கண்ட பேரொளியே மன்னக வாழ்வினில் மரணமதோட்டிய வடலூர் பொன்னுடல் மருதூர் மாமணி வள்ளல் பெருந்தகை வந்தெங்களை ஆண்டு அருளே மருதூர் மாமணி வள்ளல் பெருந்தகை வந்தெங்களை ஆண்டு அருளே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை. இணையம் வழி இணைந்திருக்கின்ற சன்மார்க்க அன்பர்கள் சகலருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். வள்ளல் பெருமானுடைய 6ஆம் திருமுறையிலே 16வது அத்தியாயமாக கொண்ட தற்சுதந்திரமின்மை என்ற தலைப்பில் உள்ள பாடல்களுக்கு நம்ம விளக்கம் காண இருக்கின்றோம். பல விஷயங்கள் இறைவன் நமக்கு சுதந்திரம் தரல. நாடு சுதந்திரம் அடைஞ்சிருக்குது, அதுல எந்த சந்தேகம் இல்லை. பிரிட்டிஷ் காலனியில இருந்து நம்ம நாடு மட்டும் இல்லை, இந்திய நாடு கூட பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்து சுதந்திரம் பெற்றது.
வள்ளலாருடைய காலத்துல கூட அது பிரிட்டிஷோடைய காலனித்துவ தான் இருந்தது. வெள்ளைக்காரர்கள் தான் ஆட்சி புரிஞ்சுகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து வள்ளலாருக்கு பிற்பாடு தான் அது சுதந்திரமா அவங்களுக்கு வந்து கிடைச்சது. அதுபோல நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து நமக்கு சுதந்திரம் இல்ல. சில நாடுகள்ல வந்து பேசும் சுதந்திரம் இருக்காது, ஒடுக்கப்படும். சில நாடுகள்ல வந்து சிறுபான்மையர்கள் வந்து ஒடுக்கப்படுவார்கள். சுதந்திரம் இல்லாமல் இருப்பாங்க. சில நாடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, சுதந்திரம் பெற்றிருந்தால் கூட சண்டையின் காரணமாக வாழுகின்ற சுதந்திரத்தை இழந்து அயல் நாட்டுகள்ல போய் அகதிகளாக குடிபெறுவாங்க. அந்த நாட்டு சுதந்திரவாசிகளாக இருந்தும் சண்டையின் காரணமாக சுதந்திரத்தை எல்லாம் இழந்திருப்பாங்க. அதுபோல நமக்கு பல விஷயங்கள், பல தன்மைகள், பல இயக்கங்கள் இதெல்லாம் வந்து சுதந்திரம் இல்லாமலே நமக்கு வந்து இருக்கு. ஆனா நம்மலாம் சுதந்திரமான சுவாச காற்றை சுவாசித்துக் கொண்டிருப்பதாக நம்மலாம் நினைத்துக் கொண்டு இருக்கோம். இந்த உலகத்துல வந்து சுதந்திரமா என்றும் வாழுகின்ற பாக்கியம் யாருக்காவது இருக்குதுன்னாக்கா யாருக்குமே கிடையாது. எல்லாருமே ஒரு காலத்துல வந்து மாண்டு போறாரு. ஏன்னா அப்படியாப்பட்ட உலகம், அப்படியாப்பட்ட இயக்கம், அப்படியாப்பட்ட ஒரு உடம்பு. அதனால சுதந்திரமாக வாழுகின்ற ஒரு தன்மை, என்றும் நிலையாக வாழுகின்ற ஒரு தன்மை நமக்கு இருக்குதான்னா இல்ல. ஆக வள்ளல் பெருமான் இங்கே வந்து தற்சுதந்திரம் இல்லை என்ற 10 பாடல்கள்ல வந்து பல விஷயங்கள் எல்லாம் வகுத்து வகுத்து வச்சிருக்கிறாரு. சில விஷயங்கள் நம்ம சுதந்திரமா செஞ்சுக்கலாம். இப்ப நம்ம கடைக்கு போறோம், காய்கறிகள் வாங்குறோம், நம்ம வாங்கிட்டு வீட்டுக்கு வரோம். சுதந்திரமாகவே சொந்தமா நமக்கு என்ன விருப்பமோ அதை நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்குவோம். இது நமக்கு சுதந்திரத்துக்கு உட்பட்டது. இறைவன் கொடுத்திருக்கிறார். விரும்பியவாறு பலவிதமான உணவுகள், பல நாட்டார்களுடைய உணவுகள், பல தேசத்து உணவுகள், வகை வகையாக நம்ம சாப்பிடுவதற்கெல்லாம் நமக்கு வந்து சுதந்திரம் இருக்கு. காசு தான் வேணும். காசு இருந்தா எங்க எங்க போய் என்னென்ன சாப்பிடணுமோ எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். அவன் தான் அமுதம் உண்பதற்கு நமக்கு சுதந்திரம் இருக்குதா? அந்த மாரி காய்கறி வாங்குற மாரி நம்ம போய் அமுதத்தை வாங்கி சாப்பிட முடியுமா? அப்படின்னா அந்த மாரி இல்ல. விண்வெளிகள்ல வந்து அமுத உணவுகள் இருப்பதாக படிக்கிறோம். பாட்டாக பாடுறோம். அந்த அமுத உணவை வந்து உண்பதற்கு நமக்கு இயல்பான சுதந்திரம் இருக்குதா? அப்படின்னா இல்ல. பல விஷயங்கள் சுதந்திரம் இல்ல. இந்த இந்த முதுமைப்படுவத நம்ம தடுக்கிறதுக்கு நம்மட்ட சுதந்திரம் இருக்குதா? இல்ல. இந்த ஒளி உடம்பை பெறுவதற்கு நமக்கு சுதந்திரம் இருக்குதா? இல்ல. நம்ம செய்து கொள்ள முடியுமா? இல்ல. இப்ப உணவு சாப்பிடுறோம், அன்ன உடம்பு வளருது. ஏன் ஒளி உடம்பு வளர மாட்டேன்து? அப்ப இந்த அன்னத்துக்கு, இந்த உணவுக்கு ஒளி உடம்பு வளராது என்பது திண்ணம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதே மாரி நெறைய பாடகர்கள்லாம் இருக்கிறாங்க. பாட்டு பாடுறாங்க. சினிமா பாட்டெல்லாம் பாருங்க நெறைய பேரு பாடுறாங்க. நெறைய பாட்டு எழுதுறாங்க. பக்தி பாடல்களும் எழுதுறாங்க. அந்த பக்தி பாடல்களை ஒரு சிலர் வந்து குரல் வளம் இருப்பதனால பாடுகின்றார்கள். இது அவங்களுக்கு சில பேருக்கு பாட்டை கேட்பதற்கும், இசையை செவிமடுப்பதற்கு தான் சுதந்திரம் இருக்குதே ஒழிய, இசை அமைப்பதற்கோ அல்லது ஒரு பாட்டை லிரிக்ஸ் எழுதுவதற்கோ அவங்களுக்கு சுதந்திரம் இல்ல. சுதந்திரம் இருந்தாலும் அது வந்து தெரியாது. அவங்க எல்லாருக்குள்ளயும் அந்த ஞானம் வந்து இருப்பதில்ல. அந்த அறிவு இருப்பதில்ல. ஆக யாரோ ஒருத்தவங்க எழுதுறாங்க. யாரோ இசையமைக்கிறாங்க. நம்ம செவி மடுக்கிறோம். இதுதான் நமக்குரிய சுதந்திரம். இப்படி ஒரு சில விஷயங்கள் நம்ம சுதந்திரத்துக்கு உட்பட்டு இருக்குது. இப்ப நம்ம ஒரு கார் வாங்குறோம். நமக்கு என்ன பிடிச்சிருக்குதோ நம்ம அத வாங்குறோம். அத எடுத்துக்கிட்டு இந்த பூமியில எங்க வேணுமானாலும் நம்ம வந்து போகலாம். நம்ம நாட்டுக்குள்ள இந்த நார்த்ல இருந்து சவுத் வரைக்கும் எங்க வேணுமானாலும் டிராவல் பண்ணலாம். ஆனா அந்த கார வச்சுட்டு விண்ணுலகத்துக்கு போ முடியுமான்னா, போ முடியாது. சுதந்திரம் இருக்குதான்னா சுதந்திரம் இல்ல.
அதே மாதிரி நம்ம விரும்பிய இடத்துக்கு ஃப்ளைட் எடுத்து எங்க வேணுமாலும் போலாம். லண்டனுக்கு போலாம், அமெரிக்காவுக்கு போலாம், நியூசிலாந்துக்கு போலாம், ஊருக்கு போலாம். இல்ல நம்ம விரும்பிய இடத்துக்கு பணம் இருந்தால் எங்கேயுமே போலாம். ஆனா பணத்த வச்சுட்டு விண்ணுலகத்துக்கு போணும். சமரச சன்மார்க்க வெளிக்கு போகணும். பிரம்ம வெளிக்கு போணும், விஷ்ணு வெளிக்கு போகணும். அந்த உலகத்துக்கு போக முடியுமானா, போறதுக்கு முடியாது. சுதந்திரம். இதுதான் சில விஷயங்கள் நமக்கு சுதந்திரம் உண்டு. சில விஷயங்கள் நமக்கு சுதந்திரம் இல்லை. அழிகின்ற இந்த உடம்பை அழியாத தன்மையா ஆக்குவதற்கு நம்மளுடைய சொந்த முயற்சியில் அதை செய்து கொள்ள முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது. முதுமையை தடுத்துக் கொள்ள முடியுமா? முடியாது. சுதந்திரம் இல்லை. அதனாலதான் நம்ம ஏன் இறைவனை நத்தி இருக்கணும்? இறைவனை நம்ம ஏன் வழிபடணும்? இறைவனை ஏன் நம்ம வருந்தி வேண்டணும்? அப்படின்றதுக்கு சில சுதந்திரம் நம்பனால் காரியப்படுறது இல்லை. அது இறைவனுடைய கருணையினால் காரியப்படக்கூடியது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும். இப்ப சாப்பிடுறதுதான் நம்மளுடைய சுதந்திரம். ஜீரணிக்கிறது உள்ளுக்கு செல்ஸா மாறுவதெல்லாம் நம்ம சுதந்திரத்துக்கு உட்பட்டதில்லை. நம்மளை அறியாமலே உள்ளுக்கு ஒரு இயக்கம் தானாக இயங்குது. நம்மளை கேட்காமல இயங்குது. நம்ம சொன்னாலும் அது நிக்க போறதில்லை. நம்ம சாப்பிட்ட உணவுலாம் அப்படியே இருக்கட்டும்னு சொன்னா அது கேட்குமானா கேட்காது. அது வேலையை அது செஞ்சிட்டு இருக்கு. ஹார்ட் துடிச்சுக்கிட்டே இருக்குது. நில்லு அப்படின்னா நிக்குமானா நிக்காது. நேரம் ஆக ஆக நமக்கு தூக்கம் வருது. தூங்காத நில்லு அப்படின்னா நிக்காது. கொட்டாவி வரும். அப்புறம் தூங்கி தூங்கி விழுவும். அதே மாதிரி காலையில நம்ம குறிப்பிட்ட டைம்ல டக்குன்னு முழிக்கிறோம். இதெல்லாம் நம்ம சுதந்திரத்துக்கு உட்பட்டு இயங்குதா அப்படின்னா இல்ல. பசிக்குது, பசியாம இரு, சும்மா கடை அப்படின்னா நிக்குமா? கேட்குமா? கேட்காது. இதெல்லாம் நம்ம சுதந்திரத்துக்கு உட்பட்டு இல்ல. அதுபோல வள்ளல் பெருமான் இங்க என்ன சொல்றாரு? அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை பற்றி பாடணும். ஏன்னா வள்ளலாருக்கு முன்பு யாரும் அருட்பெரும் ஜோதியை பாடியதாக வரலாறு இல்ல. வேதங்கள் இல்ல, பாட்டு இல்ல. முதலாக சன்மார்க்கத்துக்குன்னு பாடுகின்ற ஒரு பாக்கியத்தை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானுக்கு கொடுத்திருக்கிறார். என்னை பாடு நீ அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனாலதான் இந்த பாடல்ல பாட்டுவித்தால் பாடுகின்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் பாடல, நீதான் என்னை பாட வைக்கிற அப்படின்னு அர்த்தம். பாட்டுவித்தால் பாடுகின்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப வள்ளல் பெருமான் கிட்டத்தட்ட 6000 பாடல்கள் பாடியிருக்கிறார். அதுல ஒரு 3000 பாடல்கள் சமய சார்ந்த பாடல்கள், சமய தெய்வங்களை சார்ந்த பாடல்களாக அமைந்திருக்குது. 1-5 திருமுறைகள். இந்த 1-5 திருமுறைகள் அவர் சமய தெய்வங்களை பாடியிருக்கிறார் என்பது உறுதிப்படுத்தப்படுது. அதுக்கப்புறம் அவர் 6ஆம் திருமுறை, ஒரு நிலை கடந்த பிற்பாடு அவர் 6ஆம் திருமுறையை எழுதுறாரு. அந்த 6ஆம் குள்ளத்தான் அகவல் என்ற வரிகளும் அடங்கியிருக்கு. 1596 வரிகள் கொண்ட அகவல் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுவரையில எந்த முனிவர்களும் எந்த ரிஷிமார்களும் தராத ஒரு நீண்ட அகவலை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் இதெல்லாம் அவரை எழுத வைத்தது யாரு அப்படின்னாக்க, பெருமான் என்ன சொல்லுவார்னா, நீதான் என்ன பாட வைக்கிற, அதனால நான் பாடுகின்றேன் அப்படின்னு சொல்லுவார். நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகனின் வார்த்தை. ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன், யான் அடையும் சுகத்தினை நீர் அடையும் பொருட்டுன்னு சொல்வார். ஆக இந்த விண்வெளி ரகசியங்கள் எல்லாம் அந்த காலத்திலே சரி, வள்ளலாருக்கு முன்பே இந்த விண்வெளி ரகசியங்கள் எல்லாம் பாடல்கள் வாயிலாகத்தான் நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அந்த பாடல்களிலே சில பாடல்கள் ரொம்ப கடுமையான வார்த்தைகள். அதுக்கெல்லாம் நம்ம பொருள் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சில பாடல்கள் சூனிய சம்பாஷணம் மறைமுகமாக சொல்லுவாங்க. ஒரு சில பாடல்கள் கொஞ்சம் எளிமையாக எல்லாரும் புரியும் வண்ணம் இருக்கும். எல்லாம் பாட்டு மூலியமா தான் சொல்லுகின்ற வழக்கமாக நம்ம பார்க்கிறோம். திருக்குறள் எடுத்துக்கிட்டாலும் சரி, திருமந்திரம் எடுத்துக்கிட்டாலும் சரி, திருப்புகழ் எடுத்துக்கிட்டாலும் சரி, திருவாசகம் எடுத்துக்கொண்டாலும் சரி, அருணகிரி
திருப்புகழ் எல்லாம் பாடல்கள் தான். எல்லாமே பாடல் தான். அந்த மாரி அகஸ்தியருடைய பாடல்கள், ஔவையாருடைய பாடல்கள், அகவல் இந்த மாரிலாம் காகபுஜண்டர், காசிப முனிவர் இப்படி எல்லா முனிவர்களும் எல்லாமே பாடல்களாகத்தான் அவங்கவங்க அந்த ரகசியத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால வள்ளல் பெருமானுடைய பாட்டும், விண்வெளி ரகசியமும் எப்படி நமக்கு வந்திருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் பாடல்களாக ஒரு 3000 பாடல்களுக்கு உட்பட்டு அத அமைத்திருக்கிறார். இதை இறைவன் அவரை பாட வச்சிருக்கிறார். அதனால தான் இந்த பாட்டுவித்தால் பாடுகின்றேன் அப்படின்ற ஒரு வரியை வச்சிருக்கிறார். அதே சமயத்துல பணிவித்தால் பணிகின்றேன். பணிவு என்பது மிக மிக முக்கியம். கடவுள் நிலையை நம்ம வந்து அடையணும்னா, நம்மகிட்ட வந்து பணிவு ரொம்ப இருக்கும். திமிரு இருந்தா கடவுள் நமக்குள்ள வந்து உய்விக்க மாட்டாரு. இன்னைக்கு உலகவாசிகள் வந்து ரொம்ப பேர் வந்து திமிரு இருக்கும். சில பேருக்கு பணத்திமிரு இருக்கும். சில பேருக்கு வந்து படித்த திமிரு இருக்கும். சில பேருக்கு தான் ரொம்ப அழகா இருக்கிறதுனால அதுல ஒரு திமிரு இருக்கும். சில பேருக்கு வந்து ஆள் பலம் இருந்தா அது ஒரு திமிரு இருக்கும். சில பேருக்கு அரசியல் பலம் இருந்தா அது ஒரு திமிரு இருக்கும். இந்த நான் தான் எல்லாம் பெரியவன் அப்படின்ற திமிரெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா, கடவுளுடைய அருளை பெற முடியாது. கடவுளுடைய அருளை பெறலன்னா நம்ம வந்து செத்து போயிடுவோம். நல்லா புரிஞ்சுக்கணும். திமிரு வந்து ரொம்ப ரொம்ப பொல்லாதது. கடவுளுடைய அருளை தடுக்க வல்லது. எப்படி புலால் சாப்பிடுவது வந்து அருளை பெறுவதற்கு இயலாதோ, அதுபோல ஒரு மனிதனுக்கு தான் என்ற அகந்தை, திமிரு, அராஜகம் இதெல்லாம் வந்து இறைவனுடைய அருளை பெறுவதற்கு ரொம்ப தூரம். அருள் ஓடி போயிரும். கிட்ட வராது. அப்ப பணிவு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதனால தான் திருமந்திரத்துல திருமூலர் குறிப்பிடுவார். பணிந்தவர்க்கன்றோ பரகதியாமேன்னு. பணிவு இல்லைன்னா முடியாது. நீங்க இஸ்லாம் மதத்துல பாருங்க. அவங்களுடைய வழிபாடுகள்ல வந்து இந்த பணிவை வந்து நம்ம பார்ப்போம். அவங்க கை காலெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு, முகத்தெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு, காதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு, மூக்கெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு, முழங்கை, முழங்கால் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு, போய் உட்கார்ந்தோனே முதல்ல என்ன செய்வாங்கன்னா, மண்டியிட்டு, அந்த நெத்தி வந்து பார்த்தீங்கன்னாக்க, பூமியில வந்து தட்டும். குனிவாங்க. பணிதல். அது அது ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா எல்லாரும் செய்வாங்க. ரொம்ப அழகா இருக்கும் பார்க்க. அந்த இறைவனை நினைத்து, அவர் வந்து அப்படியே முட்டி போட்டு மண்டியிட்டு, அது வந்து பணிவாங்க. இறைவன் வந்து பணியணும். பணிந்தவர்க்கன்றோ பரகதியாமேன்னு திருமூலர் பாடும். சிவவாக்கியர் என்ற ஒரு முனிவர் இருக்கிறார். அவருடைய பாடல்கள் வந்து 1000 பாடல்கள். அதுல ஒரு பாடல் எனக்கு ஞாபகம் இருக்கு. "மண்கடாரமே சுமந்து மலையிலேறி மறுகிறீர். எண்படாத காரியங்கள் இயலும் என்று கூறுவீர். தம்பிரானை தரையில தலைப்பட கும்பிடாத மாந்திரோடு கூடி வாழ்வதெங்கனே" அப்படின்னு ஒரு பாடல். "மண் கடாரமே சுமந்து மலையில் ஏறி மறுகிறீர்." மண் கடாரம் என்பது இந்த உடம்பு வந்து மண். மண் தத்துவம். இந்த மண் தத்துவத்தை நீங்க சுமந்துகிட்டு மலையில எல்லாம் போய் கடவுளை தேடுறீங்க. எண்படாத காரியங்கள் இயலும் என்று கூறுவேன். பல காரியங்கள் உங்களால செய்ய முடியல. உங்களுக்கு சுதந்திரம் இல்லைன்னு கூட தெரியாது. அதுதான் இங்க வள்ளலார் தற்சுதந்திரமின்மை அப்படின்றதுல வந்து சில கருத்துக்களை சொல்றாரு. நிறைய விஷயங்கள் நம்மனால செய்ய முடியாது. அது இறைவனால் மட்டும்தான் செய்ய முடியும். இப்ப ஒரு குழந்தைய உருவாக்குனா நம்ம செய்ய முடியுமா? நம்ம செய்ய முடியாது. நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி நமக்கு செஞ்சு குடுக்குது. நம்ம என் புள்ளைன்னு கொஞ்சிக்கிறோம் அவ்வளவுதான். அது நம்ம செய்யல. ஆக தம்பிரானை தரையிலே தலைப்பட கும்பிடாத மாந்தரோடு கூடி வாழ்வதெங்கனே. இந்த மாரி இறைவனை வந்து பணிந்து தரையில நெத்தி வந்து தரையில மோதி, மொட்டி வணங்கணும் அப்படின்றதுக்கு, அப்படி வணங்காத மக்களோடு நாங்கலாம் எங்க அவங்களோட கூடி வாழ்வது? அப்படின்ற ஒரு பாடலை அங்க அமைச்சிருக்கிறார். அப்ப பணிதல் எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்றது தெரியும். நீங்க ஜப்பான்காரன் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஜப்பான்காரங்க ஒருத்தன ஒருத்தன மீது உடனே
அப்படியே விரைச்சுக்கிட்டு கைய 2யும் பக்கத்துல வச்சு தலைய மட்டும் கீழ குனியறத நீங்க பார்த்திருக்கலாம் அந்த பழக்கம். இப்ப நம்பளோட பழக்கம் ஒருத்தர சந்திச்சோனயே கையெடுத்து வணங்கி, "வணக்கம்" அப்படின்னு சொல்றது. சில பேர் தல குனிய மாட்டோம். அப்படியே "வணக்கங்க" அப்படின்னு சொல்றது உண்டு. அவங்க வந்து தலையவே வந்து குனியறது. குனிஞ்சு தான் அந்த வணக்கத்தை வந்து சொல்லுவாங்க. ஒருத்தர வந்து பார்த்தோனே பணியணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிப்பு குடுக்கணும். அதுதான் எல்லா உயிரையும் தன்னுயிர் போல் எண்ணி. அகஸ்திய முனிவரும் இததான் சொல்லுவார். "பழித்திடவே வேண்டுமென்றால் புலத்தியனே அல்ல ஐயா, பாரிலுள்ள உயிரெல்லாம் தன்னுயிர் போல் எண்ணு" அப்படின்னுவார். சாதாரண விஷயம் இல்ல. பெரிய 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 டெஸ்ட் எல்லாம் பாஸ் பண்ணிடலாம். இந்த எல்லா உயிரும் தன்னுயிர் போல் நினைப்பது என்பது மிக மிக கடினமான ஒண்ணு. கேட்கறதுக்கும், படிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். ஆனா பயிற்சியில நீங்க செய்து பாருங்க. அதனுடைய விவரம் வந்து தெரியும். எல்லா உயிரையும் தன் உயிர் போல் எண்ணுகின்ற அந்த இது வந்து மிகப்பெரிய பண்பு. ஆக பணியணும் அப்படின்னு சொல்றாரு. "பணிவித்தால் பணிகின்றேன்." அதக்கூட பாருங்க. இறைவன் அந்த பணிவை நமக்கு குடுத்தா தான் நம்மனால பணிய முடியும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஏன்னா நம்மளுடைய மனம் என்ன மனம்? ஈகோ புடிச்ச மனம் இல்லையா? மாயை மனம் இல்லையா? திமிரு உள்ளது இல்லையா? பழிக்கு பழி வாங்கணுன்ற எண்ணம் உள்ளது இல்லையா? கோபம் வரக்கூடியது இல்லையா? பணிவு வருமா? பழகணும் அது. எப்படி ஜீவகாருண்யத்தை வந்து நம்ம பழகணுமோ, அதுபோல பணியறதும் ஒரு பழக்கம். அதுவும் ஒரு பயிற்சி தான். அப்படி "நீ என்னை பணிவித்தால் நான் பணிகின்றேன்" அப்படின்னு சொல்றாரு. அப்ப எந்த லெவலுக்கு வந்து பணியணும் அப்படின்றத நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. பணிவித்தால் இறைவன் என்னை பணிவித்தால் நான் பணிகின்றேன் அப்படின்னு சொல்றாரு. இல்லன்னா பணியலன்னா நமக்கு இறைவன் பணிய வைக்கலன்னா நமக்கு வந்து பணிவு வராது. அந்த லெவல் ஆஃப் பணிவு என்பது மிக மிக உயர்ந்தது. ஆக நம்மகிட்ட வந்து ஒரு சில திறமைகள் எல்லாம் இருந்தாலும், பொருள் பலம் இருந்தாலும், அரசியல் பலம் இருந்தாலும், எளிய மக்களிடத்துல நம்மகிட்ட ரொம்ப பணிவு இருக்கணும். கருணை இருக்கணும். அதனால பணியணும். "பணிவித்தால் பணிகின்றேன். பதியே நின்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன்." இது யோகம். கூடும் கருணை திருக்குறிப்பை இற்றைப் பொழுதே குறிப்பிட்டு, வாடும் சிறியேன் வாட்டமெல்லாம் தவிர்த்தல் வேண்டும்னாரு. பாடும் புகழோய் நினையல்லால் துணை வேறில்லை பரவெளி. உங்களுக்கெல்லாம் ஒரு ரகசியம் வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த வான் வட்டத்துல, அதாவது விண்வெளிகளில பல கோடி விண்வெளிகள் இருக்கு. அதுல முக்கியமா இந்த பெரிய வெளியாக இருக்கக்கூடியது பிரம்மவெளி, விஷ்ணுவெளி, ருத்ரவெளி, மகேஸ்வரவெளி, சதாசிவவெளி, விந்து, பரவிந்து, நாதம், பரநாதம், பறை, பரம்பரம், பராபரை. இந்த பராபரை வரைக்கும் எந்த வெளிகளும், எந்த ஒளிகளும் இனி மனிதனை வந்து உய்விக்க முடியாது என்ற ஒரு நிலைக்கு உலகம் தள்ளப்பட்டுருச்சு என்ற ஒரு பெரிய ரகசியத்தை நீங்க தெரிந்து கொள்ளணும். அது எந்தெந்த பாடல்கள்ல எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்றது தேடி கண்டுபிடிக்கணும். எல்லாமே கூடாது. நம்ம நம்ம உள்ளத்துல வந்து கூடாது, உயிர்ல வந்து கூடாது, ஆன்மாவுல வந்து கூடாது. முன்னோர்கள் வள்ளலாருக்கு உள்ளவங்க அது ஏதோ ஒரு வித்தை இருந்துச்சு, மறுக்கல. மூலாதாரத்துல இருக்கிற உயிரை அவர்கள் வந்து உள்ளத்துல கொண்டு போய் கூட்டு வச்சுட்டாங்க. 8 2யும் கூட்டி கொண்டாங்க. ஆனா இனிமேல அது கூட்ட முடியாது. கூட்டுனாலும் அது வேலை செய்யாது. ஃபெயிலியர். அது அந்த அந்த வித்தை வந்து ஸ்டாப் ஆயிருச்சு. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து நிறுத்திட்டாரு. அது வந்து சபிக்கப்பட்டு போச்சு. இனிமேல அந்த யோகம் சித்திக்காது. குண்டலி எழுப்புற யோகம், குண்டலி சித்தி பெற யோகம்லாம் காலம் முடிஞ்சு போச்சு. ஆனா இந்த ரகசியம் ரொம்ப பேத்துக்கு தெரியாது. எப்ப அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து இந்த உலகத்துக்கு வந்து தன்னை வெளிப்படுத்திக் கொண்டாரோ, மத்ததெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாரு. நம்ம சில நேரத்துல வந்து யாராவது ஒரு பெரிய பெரிய நிகழ்ச்சிகள், பெரியவங்கலாம் வராங்கன்னா, "ஜாலான் துத்தோப்" அப்படின்னு போட்டிருக்கிறான்ல போர்ட்ல. அந்த பாதையை நம்ம வந்து பயன்படுத்த முடியாது.
அது மாதிரி நிரந்தரமாகவே இனி வந்து பராபரை உலகத்துக்கு போற வழி வந்து நிறுத்தப்பட்டு விட்டது. அது போக முடியாது. அந்த சுதந்திரம் நமக்கு கைய விட்டு போயிடுச்சு. இனி இருக்கிறது வந்து அருட்பெருஞ்சோதியை கொண்டுதான் உய்யணும். அப்ப அருட்பெருஞ்சோதி நம்மளோட வந்து கலக்கணும், கூடணும். அது எங்கெங்க அகம், அகப்புறம், புறம், புறப்புறம் என்ற 4 இடத்துல கூடுது அப்படின்னு சொல்றாரு. அதான் கூட்டுவித்தால் அப்படின்னு சொல்றது. 8-2 இங்க உள்ள 8-2 வந்து அர்த்தம் வந்து வேறுபடும். சித்தாந்தத்துக்கு வந்து 8-2 என்பது வாசிப்பயிற்சி, காற்றழுத்தம் கொடுக்கிற முறை. ஆனா சன்மார்க்கத்துக்கு 8-2 வந்து ஓட்டோ சிஸ்டம். அதுவாக வந்து நம்மளோட கூடுவது. அதனால்தான் வள்ளலார் வாசி பயிற்சி செஞ்சதாக இல்ல. காற்றை பற்றி காற்றை புடிச்சு ஊதுங்க அதெல்லாம் எங்கேயும் அவர் சொல்லல. கருவிலேயே இறைவன் வந்து கலந்து கொண்டார் என்பதுதான் தகவல். 9 வயசுல வந்து கலந்து கொண்டது என்னை பாட சொல்லி சொன்னது அப்படின்னு சொல்லுவார். அப்பதான் அந்த 1 to 5 திருமுறைகள்லாம் அவர் பாடுறார். இங்கே வந்து கூட்டுவித்தால் கூடுகின்றேன் சொன்னார். நாம் அருட்பெருஞ்சோதியோட போய் கூடணும்னா அந்த ஒளி நம்ம உள்ளத்துல வந்து கூட்டுவிக்கணும். புருவ மத்தியில வந்து பொருந்தணும். பொன்னடி என் சென்னியிலே பொருந்த வைத்த தெய்வம். பாடுகின்ற உள்ளத்தை கூடுகின்ற தெய்வம். இப்படி வரிகள் எல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் 6ஆம் திருமுறையில். அப்ப இறைவனாதான் நமக்கு வந்து தீட்சை வைக்கணும். இறைவனாதான் நம்மள அந்த ஒளியை அவருடைய ஒளியை வந்து நமக்கு கூட்டி வைக்கணும். புருவ மத்தியில சேர்க்கணும். அப்படி சேர்த்து வித்தால் கூடுகின்றேன் அப்படின்னு சொல்றாரு. குலைவித்தால் குலைகின்றேன். அது என்ன குலைவித்தால் குலைகின்றேன்? தத்துவங்கள் நம்ம வந்து இப்ப தத்துவ பொருளாக இருக்கிறோம். சதையாக உடம்பு இருக்குது. இரத்தமாக, எலும்பாக, நரம்பாக இப்படியெல்லாம் தத்துவங்களாக 4,48,500 தத்துவங்கள் கொண்ட ஒரு உயிர் பொருளாக நம்ம இந்த பூமியில வாழுகின்றோம். இந்த தத்துவத்தை வந்து இந்த மாற்றுவதற்கு தான் குலைவித்தால் குலைகின்றேன் என்று சொல்றது. தத்துவங்கள் எல்லாம் குலைவிக்கப்படும். குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன். குறித்த ஊன் வான்வெளியில என்ன இருக்குது? அமுதம் இருக்குது. அதான் ஊன் சுவை உண்டு உடல் வளர்த்தேனேன்னு வருது. அது கூட மாமிசத்தை உண்டு வளர்கின்றது தப்பு. குறித்த ஊனை அப்படின்னா குறித்த உணவை. அது என்ன உணவு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அமுதம். இறைவனே வைத்திருக்கின்ற ஒளி அமுதம்னு பேர். ஒளி உணவுன்னு சொல்லலாம். சிம்பிளா சொல்லணும்னா ஒளி அமுதம். பாருங்க நம்ம இந்துக்கள் ஒருத்தர் இறந்துட்டாக்க தமிழர்கள் அந்த கடைசி நேரத்துல சொந்தக்காரவங்க எல்லாம் வந்து இருந்து அந்த பிரேதத்துக்கு வந்து வாய்க்கு அரிசி போடுவாங்க. நான் பல தடவை இதை சொல்லியிருக்கிறேன். இது என்ன தத்துவம்? இறந்து போனவருக்கு ஏன் அதை போடுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மறைமுகமாக என்ன சொல்லப்படுவதுன்னா, அமுதம் உண்டுதான் நீங்கலாம் போகணும் அப்படின்றது இருக்கிறவங்க சாக போறவங்களுக்கு அது சொல்லி கொடுக்குறாங்க. காட்டி கொடுக்குறாங்க ஒரு தத்துவம். இதெல்லாம் சடங்கியல்னு சொல்றது. இதெல்லாம் சடங்கு. செத்து போறவங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. நீங்க அரிசி போட்டு தான் அவர் சாப்பிட போறாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இதுக்கு முன்னாடி அவர் சமைச்சு தானே சாப்பிட்டுட்டு இருந்தாரு. இப்ப அரிசி போட்டா சாப்பிடுவாரா? அது வாய்க்கு அரிசி என்பது வந்து அமுதம் உண்டுதான் உடல் வளர்ந்து ஒளி உடம்பு வளர்க்கப்பட்டு அந்த உடம்பு தான் முத்தி தேகமாக மாறும். அங்கே வள்ளல் பெருமான் என்ன செஞ்சாருனாக்கா அவருக்கு வந்து இறைவனே அந்த உணவை வந்து ஊட்டுவித்தார். அதான் ஊட்டுவித்தால் உண்கின்றேன். இங்க ஊட்டுவித்தல் என்று சொல்லக்கூடிய ஏதோ பிள்ளைக்கு சோறு ஊட்டுற மாதிரி அந்த மாதிரி ஊட்டி வளர்த்தாருன்னு நினைக்காதீங்க. இது வாயில ஊட்டுற உணவு இல்ல. இது உயிருக்குள்ளேயே உள்ளத்துக்குள்ளேயே ஊறுகின்ற என் உள்ளத்தில் ஊறுகின்ற தெல்லமுதேன்னு வரும். அது உள்ளுக்கே ஊறுகின்றது. ஊறி ஊறி அது உள்ளுக்கு வந்து வளரும். இப்ப குழந்தைக்கு வந்து கருப்பையில குழந்தை உருவாகும் போது அதுக்கு உணவு போகுது இல்லையா? உணவு போக போக தானே உடல் வளருது. அது மாதிரி நமக்கு வந்து இது தெரியாது. ஆனா உள்ளுக்குள்ளேயே அமுதம் வந்து உண்டு உண்டு வளரும்.
இப்படி அமுதம் உண்டு வளரும்போது பசிக்குமா அப்படின்னா பசிக்காது. அதனாலதான் வள்ளலார் வந்து 6 மாசம் சாப்பிடாம இருப்பார். ஆனா ஆக்டிவா இருப்பாரு. சுறுசுறுப்பா இருப்பார். அங்க இங்கேயும் ஓடி கீடி எல்லாம் பண்ணுவாரு. கொஞ்சம் கூட சோர்வு வருமான்னா சோர்வு வராது. இதுல இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம ஒரு குழந்தைக்கு உணவு ஊட்டி வளர்த்தா அறிவு வளருமானா அறிவு வளராது. உடம்பு வளரும், உள்ளம் வளரும். அறிவு வந்து நம்ம போய் படிச்சாதான் வளரும். படிச்சாதான் கொள்முதல் ஆகும். வெறும் உடம்ப மட்டும் வளர்த்துட்டு எந்த கல்வியும் குடுக்கலன்னாக்கா அதுக்கு ஒண்ணும் தெரியாது. ஏன்னா பதிவுகள் இல்ல. ஆனால் அமுதம் உண்டால் அப்படி இல்ல. அந்த உடம்பு வளரும்போது அறிவும் சேர்ந்து வளர்ந்துரும். அததான் அகவல்ல படிப்போம். "பிறிவேது உனைப் பிடித்தனம் உனக்கு நம் அறிவே வடிவென்னும் அருட்பெரும் ஜோதி." அறிவு உடம்பாக அது வளரும். அது அமுதம் உண்டா. அது குறித்த ஊணைன்னு சொல்றாரு. ஏன்னா நெறைய ஊண் இருக்கு இல்லையா? நெறைய உணவு இருக்கு. நெறைய வகை அமுதம் இருக்கு. ஐவகை அமுதம், அறுவகை வழுதும், எழுவகை வகுதம், எண்வகை அமுதம், நவவகை அமுதம், மற்றுள்ள அமுத வகையெல்லாம் பண்புற எனக்கருள் பண்புடைத் தாயேன்னு அகவல்ல ஒரு கண்டுபிடிங்க. இங்கே அருட்பெரும் ஜோதி உலகத்தில் உள்ள உணவே. அதனால்தான் அவன் வந்து உணவாகவும் இருக்கின்றான். திருவள்ளுவர் கூட சொல்வார், "துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை." உண்பார்க்கு அமுதமாகவும் இறைவன் இருக்கின்றான். அதுபோல பராபரையில இருக்கக்கூடிய அமுதம் வந்து நம்மளுடைய வெந்து அணுக்கள்ல ஊறுகின்ற அந்த ஒளியே அமுதமாக மாறி அது உணவாக போகும். அததான் "உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர்" அப்படின்னு திருக்குறள் சொல்லும். கலை இயக்கத்தைக் கொண்டு அந்த மூலாதாரத்துல இருக்கிற ஒளியை உணவாக மாற்றி அமைத்து உண்டு உய்விப்பது. அதுலதான் 10 அறிவு வேலை செய்யும். இங்க வள்ளல் பெருமானுக்கு அது மெத்தட் அல்ல. இங்க அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே அவருக்கு வந்து உணவாக விளங்குது. அதுதான் அகவல்ல இது அட்டகத்துல "அருட்பெரு வெளியில் அருட்பெரு உலகத்து அருட்பெரும் தலத்து மேல்நிலையில் அருட்பெரும் பீடத்து அருட்பெரு வடிவிலே அருட்பெரும் திருவிலே அமர்ந்த அருட்பெரும் பதியே அருட்பெரும் நிதியே அருட்பெரும் சித்தி என் அமுதே." அருட்பெரும் சித்தி என் அமுதேன்னு வரும். அமுதமாக விளங்குகின்ற அந்த அமுதத்தை வள்ளல் பெருமானுக்கு 12 ஆண்டுகள் ஊட்டி 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 வளர்த்தார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அதான் "ஊட்டுவித்தால் உண்கின்றேன்" அப்படின்னு சொன்னார். மீண்டும் சொல்றேன், இது வாயில ஊட்டுறதல்ல. உள்ளுக்குள்ளேயே பெருவெளியிலிருந்து வருகின்ற உணவு அவருடைய உள்ளத்துக்குள்ள ஊறும். "உறக்குவித்தால் உறங்குகின்றேன்." இப்ப நம்மலாம் தூங்கலையா? நம்மள தூங்க வைக்குது. மரம் தூங்குது, கடல் தூங்குது, மண்ணு தூங்குது, என்னென்னமோலாம் தூங்குது. பட்சிகள், செடி கொடிகள் எல்லாமே தூங்குது. இறைவன் நம்ம தூங்கி தான் விழிக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு அமைப்பு வச்சிருக்கிறார். அதனால நேரம் ஆக ஆக ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது? நமக்கு வந்து தூக்கம் வருது. இது சாதாரண உள்ள தூக்கம். இதுல ஞானம் விளையுமா? தூங்கி தூங்கி வந்தாங்க ஞானம் கிடைக்குமா? வராது. இங்கே திருமந்திரத்துல இந்த இடத்துல ஒரு பாடலை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நம்பர் எனக்கு ஞாபகம் இல்ல. "தூங்கிக் கண்டார் சிவ யோகம் தன்னுள்ளே தூங்கிக் கண்டார் சிவ போகம் தன்னுள்ளே தூங்கிக் கண்டார் சுகம் சொல்வதெவ்வாறு" என்பது. தூங்கிக் கண்டேன், தூங்கிக் கண்டேன், தூங்கிக் கண்டேன். இது வந்து என்ன தூக்கம்னு கேட்டீங்கன்னா, யோக தூக்கம். யோக தூக்கம் வேற, சாதாரண நார்மலான தூங்குகின்ற தூக்கம் வேற. இப்ப குழந்தை பிறக்குது, அது எந்த நேரமும் தூங்கிக்கிட்டே தான் இருக்கும். பால் குடிக்கும், கண்ண மூடிட்டு அது தூங்கிக்கிட்டே இருக்கும். ஞானம்லாம் விளையுதான்னா, ஞானம் விளையுது. இப்ப நம்மளும் தூங்கி எந்திரிக்கணும், ஞானம் விளையுதான்னா, ஞானம் விளையுது. "தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்" அப்படின்னு ஒரு சித்திர பாடல் ஒண்ணு இருக்கு. "ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்." அப்ப இந்த உறங்குவது என்பது யோக தூக்கம் அப்படின்னு சொல்றது. இப்படி என்னை இறைவன் வந்து யோக தூக்கத்தில் என்னை செலுத்தினால் நான் உறங்குகின்றேன் அப்படின்னு சொல்றார். உறங்காது என்றும் ஆட்டுவித்தாள். அப்படி உறங்காமல் வைக்கணும். இறைவன் தூங்குகின்றானா? ஔவையார் சொல்லுவாங்க, "பராபரைக்கு உறக்கமில்லை பசியும் இல்லைன்னு." பராபர தெய்வத்தை அடைந்த ஔவையார், அதுக்கு உறக்கம் இல்ல, பசியும் இல்ல. அப்ப இவங்க அதுவானாக்கா அப்ப சித்தர்களுக்கெல்லாம் உறக்கம் உண்டானா? உறக்கம் இல்ல.
யோகி ஞானிகள் எல்லாம் உறக்கம் இருக்குதானா? உறக்கம் இல்ல அவங்களுக்கு. அதான் உறங்காது என்றும் ஆட்டுவித்தால் ஆடுகின்ற. இறைவன் நம்மளை வந்து இயக்கணும், ஆட்டி வைக்கணும். இப்ப மாயை நம்மள ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்குது. அதுல யாரும் மறந்துடக்கூடாது. சிவம் நம்மளை இயக்கல. இப்ப செயல் வந்து என்ன செய்யணும்னா, கொல்லுகின்ற செயல். அதனாலதான் நம்ம உடம்பு வந்து இயற்கையாக இறந்து கொண்டு இருக்குது. உடலால் நம்மலாம் மாண்டு கொண்டு இருக்கிறோம். ஆனா கவலைப்படாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதுக்கு பேர் தான் மயக்கம். நான் சொல்லுகின்ற மயக்கத்துக்கு இதான் விடை. மயக்கம் பலவிதமான விளக்கம் கொடுக்கலாம். ஆனா இந்த ஆன்மீகத்துல நம்ம இறைவன் நம்மளை எப்படி மயக்கி வச்சிருக்கிறான் என்பதற்கு இதுதான் அர்த்தம். செல்ஸ் எல்லாம் இறந்து கொண்டு இருக்குது. நம்ம வாழ்ந்து கொண்டும் இருக்கோம். அப்படியே போக 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 வயது ஆக 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 அப்புறம் செல்ஸ் எல்லாம் வளராது. அதுவே எல்லாம் தேய்மானமா ஆகிடும். உறங்காது என்றும் ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன்னு சொல்றார் வள்ளல் பெருமான். இது இயக்கம் வந்து வேறு, செயல் வந்து வேறு. இறைவன் இங்க வந்து அருட்செயலாக இருக்கின்றான். இந்த அருட்செயல் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளை வந்து தெய்வமாக ஆக்கும். சிற்றபைக்குரிய தெய்வமாக நம்மளை ஆக்கிவிடும். அதுதான் வள்ளலார் சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம்னு சொல்லுவார். அந்தோ இச்சிறிய நாள் ஆவதென்ன. அப்ப பாட்டுவித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன், பதியே நின்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன், குலைவித்தால் குலைகின்றேன், குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன், உறங்குவித்தால் உறங்குகின்றேன், உறங்காது என்றும் ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன், அத்தோ இச்சிறிய நாள் ஆவதென்ன. என்னால ஆவது என்னப்பா இருக்குது, எல்லாம் நீ பண்ற அப்படின்னு நமக்கு வந்து சொல்லுகின்ற. அதனாலதான் நம்ம வாழ்றதாக நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். என்னமோ நம்ம எல்லாம் விரும்பி வந்த மாதிரி, நம்ம எல்லாம் விரும்பி உடம்பு செஞ்சுக்கிட்டது மாதிரி, நம்ம எல்லாம் வர்க்கம் பெருக்கிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு நம்ம எல்லாம் வாழ்ற மாதிரி ஒரு மயக்கத்துல இருக்கிறோமே ஒழிய, அவன் நம்மளை வாழ வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். அறிவு விளங்காத வரைக்கும் நமக்கு இந்த உண்மை தெரியாது. யாருக்கெல்லாம் இந்த அறிவு விளங்குதோ அப்பதான் தெரியும். ஆகா, நம்மளை ஒருத்தன் ஆட்டி படைக்கிறான், இவன் எதுக்காகடா நம்மள இங்க கொண்டாந்து போட்டு இந்த வாழ்க்கையில போட்டு நம்ம கொள்றான் அப்படின்னு சிந்திக்கணும். இவனோட கேம் என்ன, இவனுடைய நோக்கம் என்ன, நம்மள இந்த பூமியில படைக்க வச்சதனுடைய நோக்கம் என்ன, இவனுக்கு என்னதான் வேணும், இது என்ன இந்த வாழ்க்கை என்ன சாதாரண சிம்பிளான வாழ்க்கையா, எவ்வளவு துன்பமான வாழ்க்கை, எவ்வளவு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு உழைச்சு உடம்ப வளர்த்து உடம்பும் செத்து போகுதுன்னாக்க இது என்ன வாழ்க்கை? யோசிக்கணும், சிந்திக்கணும். கடவுளுடைய நோக்கம் என்ன? அப்ப இந்த பூமிக்கு இதான் சட்டம். நம்ம என்ன பண்ண முடியும்? அவன் அவன் எல்லாமே அவன் படைச்சது தான். நீங்க என்ன நம்ம படைச்ச ஒண்ணுமே கிடையாது. இந்த பஞ்சபூதம் நம்ம படைக்கல, இந்த உயிரும் நம்ம படைக்கல, இந்த உயிருக்குரிய ஆற்றலும் நம்ம படைக்கல. எல்லாமே அவன் கொடுக்குறான். நம்ம நல்லா ஒரு நாக்குக்கு ருசிக்கு தின்னுபிட்டு நம்ம வந்து எல்லாம் நம்ம செய்யறதாக நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒண்ணுமே கிடையாது. மூச்சு போனா சவம், மூச்சு போனா போச்சு. காற்று கூட பாருங்க நம்மளா செய்யறோம், ஆக்சிஜன் நம்மளா செய்யறோம். அந்த ஆக்சிஜன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மரம் மூலியமா கிடைக்கிற ஆக்சிஜன்ல வாழ்ந்துட்டு இருக்கோம், ஆடிக்கிட்டு இருக்கோம். ஆக்சிஜன் இல்லைன்னா முடிஞ்சுது, ஆட்டம்லாம் அடங்கி போயிடும். இதெல்லாம் பயம் வர வேண்டாமா? மரணம் வருமேன்னு சொல்லி பயப்படக்கூடாதா? வள்ளலார் சொல்றாரு, உனக்கு என்ன அடி வயிற்றை முறுக்காதோன்றாரு. தினமும் இறப்ப பார்க்கும். என்ன ஆகுது? இன்னைக்கு கூட பாருங்க 10 பேர் ஹெலிகாப்டர்ல இருந்து விழுந்து மாண்டு போனாங்க. என்ன நடக்கும்? அடுத்த நொடியில என்ன நடக்கும்னு யாருக்கும் என்ன சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு உலகத்துல வாழ்றோம். அததான் ஒவ்வொரு நாளும் வாள் என்று திருக்குறள் நமக்கு சொல்றோம். கத்தி கழுத்துல வச்சுக்கிட்டு இருக்குது. எப்ப உன்னை துண்டாட போகுதுன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிற. நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை இன்னும் பெருமை உடைத்தது உலகுன்னு. நேத்து இருந்தவன் இன்னைக்கு இல்லைன்னு பெருமையாக சொல்லக்கூடிய இந்த உலகம். இந்த உலகத்துல நம்ம வந்து வாழ்ந்துகிட்டோம். அடுத்தும் வர்க்கம் பிறந்துகிட்டு இருக்குது. பர்த்டே கொண்டாடிட்டு இருக்கோம். பிறந்தோடனே எல்லாம் சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கோம். மரணத்துக்கு ஆகிறதுக்கா நம்ம வந்து பிறந்தோம்? கேள்வி. அப்ப இதுக்கெல்லாம் அப்பால் பட்டு என்ன ரகசியம்? இதெல்லாம் வேதம் படிச்சாதான் தெரியும். வேதம் படிச்சவங்கள்ட்ட கத்துக்கொள்ளும். சும்மா வெறும் உலக படிப்பை மட்டும் படிச்சுக்கிட்டு இருந்தாக்க கதைக்கு ஆகாது. உண்மை தெரியாது. ஒரு ஏமாந்த வாழ்க்கையை தான் வாழ முடியும். கிணத்து தவளை மாதிரி தான் வாழ முடியும்.
ஞானிகள் நமக்கு கொடுத்த ஞான கோவைகள் எல்லாம் எடுத்து படிக்கணும். அப்பதான் வாழ்க்கையின் ரகசியம் புரியும். அந்த வாழ்க்கையின் ரகசியம் புரிஞ்சாதான் வினைகள் இருந்து எப்படி விடுபடுவதுன்னு தெரியும். இல்லைன்னா வினை ஒரு பட்டு போட்டு நம்மளை சாத்துன்னு சாத்திக்கிட்டு கிடைக்கும். தப்பிக்கவே முடியாது. அப்படி படைச்சு வச்சிருக்கிறான் நம்ம. செஞ்ச வினையெல்லாம் நம்மளையே திருப்பி வந்து நம்மளை தண்டிக்கிற மாதிரி அவன் அப்படி ஒரு ஒரு சிஸ்டம் வச்சிருக்கான். இதெல்லாம் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டாமா? தப்பு செயலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டாமா? செய்த தப்புக்கு நம்ம இறைவனத்துல மன்னிப்பு கேட்க வேண்டாமா? போதுண்டாப்பா சாமி, இந்த வாழ்க்கையை என்னை விட்டுடு, காப்பாத்து என்ன அப்படின்னு கதற வேண்டாமா? அவன்கிட்ட விண்ணப்பிக்க வேண்டாமா? அப்படின்லாம் போட்டு என்ன வாட்டி விதைக்கிற அப்படின்லாம் நீங்க நைந்து கேட்க வேணாமா? கேட்கலன்னா தெரியாத மாதிரி இருப்பான். எப்ப அவனுக்கு தெரியுதோ, எப்ப நீ வேண்டுறியோ அப்பதான் அவன் கொஞ்சம் முழிச்சுக்கிட்டு உன் மேல கருணை படும். நீ கேட்கலன்னா அவனுக்கு என்ன சந்தோஷம்? அவனுக்கு என்ன வர்க்கம் பெருக்கிறதுக்கு ஆளு வேணும். வர்க்கம் பெருக்கிட்டு உட்காந்து இருக்க வேண்டியதான். என் பிள்ளை, என் பொண்ணுன்னு உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான். என் புருஷன், என் புள்ள, என் வீடு, என் காரு, என் சொத்துன்னுட்டு. சாவு வருமே, என்ன பண்ண போறோம்? எல்லாத்தையும் விட்டுட்டு போறோமே. அப்ப எது தடுக்க முடியும்? ஆடு நாடு தேடினும் ஆணை சேனை தேடினும் கோடி வாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ? உயிர் உடம்பை விட்டு போகும்போது எது குறுக்க வரும்னு கேட்கிறாரு. நிறுத்தம், எதை நிறுத்தும்? ஓடியிட்ட பிச்சையும் உவந்து செய்த தர்மமும் சாடியிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே என்று. தர்மத்தை செய்து கொள்ளுங்கள். தர்மம் செய்தாதான் புண்ணியம் கிடைக்கும். புண்ணியம் செய்தாதான் யோகம் சித்திக்கும். யோகம் சித்திச்சாதான் ஞானத்திரேகம் கிடைக்கும். ஞானத்திரேகம் கிடைத்தாதான் நித்திய வாழ்வு கிடைக்கும். மரணம் இல்லாத வாழ்வு கிடைக்கும். இப்ப பராபரை உலகம் வரைக்கும் எல்லாம் போச்சு. மரணம் வரும் என்பது கன்ஃபார்மா வள்ளல் பெருமான் குறிப்பிடுறார். சத்தியம் பண்ணி சொல்றாரு. ஒரே ஒரு இடம் தான் இருக்குது, பெருவெளி. அந்த பெருவெளிக்கு நம்ம போகணும்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து நமக்கு கருணை காட்டும். அவர் என்ன சொல்றாரு? நான் கருணை காட்டுறது இருக்கட்டும் ஒரு பக்கம். நீ என்ன கருணையா இருக்க? நான் படைத்த உயிர்கள் கிட்ட நீ பல கொலைகளையும் எல்லாம் செஞ்சுவிட்டு, துன்பத்தெல்லாம் செஞ்சுவிட்டு, பாவ காரியங்கள்லாம் செஞ்சுவிட்டு, இப்ப வந்து அருட்பெருஞ்சோதினா நான் அவனோடய உன்னை கொடுத்துருவேனான்னு கேட்கிறேன். அப்ப நீ ஜீவகாருண்யமா தான் பழகு. ஜீவகாருண்யம் பண்ண உன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அதான் வள்ளலார் நமக்கு சொன்னாரு. உயிர்கள் பால் கருணை கடுங்க. அந்த உயிர்கள் படுகின்ற துயரத்துக்கு பசிப்பினிய போக்குங்க. அப்படின்லாம் நமக்கு வந்து ரகசியத்தை சொல்லி கொடுக்கிறார். இறைவனுடைய கருணையை வந்து நீ பெறுவதற்கு இது ஒரு சிறந்த வழி. அதான் அருட்பெருஞ்சோதியோட அருளை பெறுவது. நமக்கு வள்ளல் பெருமானுடைய இந்த சமரச சன்மார்க்கம் வருவதற்கு முன்பே மற்ற மற்ற மதங்கள்லாம் இருக்குது. சித்தாந்தம், வேதாந்தம், போதாந்தம், யோகாந்தம், கலாந்தம் போன்ற 6 அந்தங்கள். சமயங்கள் வந்து 6 இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். அதாவது கணபத்தியம், சிவ வழிபாடு, முருக வழிபாடு, சூரிய வழிபாடு, நாராயண வழிபாடு, சக்தி வழிபாடு என்ற 6 சமயங்கள் இருக்கு. இதை பற்றி வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு? ஏன்னா நடப்புல அதுதான் வள்ளலாருக்கு முன்பு அதுதான் இருந்துச்சு. அதனால நம்ம அதை கடைபிடிச்சோம். அதைத்தான் பெரியவங்க எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்தந்த தெய்வங்களை வந்து கும்பிடுங்க. இந்த 6 சமயம் வகுப்பதற்கு முன்பே இன்னும் பல சமயங்கள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் குறுக்கி தான் வந்து 6 சமயமாக வைத்திருக்கிறாங்க. அதை பற்றிய ஒரு பாடல் 185வது பாடலாக திருக்கதவம் திறத்தல் என்ற தலைப்புல வந்து உள்ள ஒரு விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள போறோம். கூறுகின்ற சமயமெல்லாம் மதங்களெல்லாம் பிடித்து கூவுகின்றார், பலன் ஒன்றும் கொண்டறியார். இங்க ரொம்ப யோசிக்கணும். கணபத்தியம். கணபத்தியம் என்பது கணபதியை வழிபடுகின்ற ஒரு மார்க்கம். இந்த கணபதி என்பது வெளிதான். ஒளி. ஒளி வந்து கண்ணுக்கு தெரியாது. மிக மிக நுண்ணிய ஒளியாக இருப்பதனால் நமக்கு என்ன செஞ்சாங்க? இந்த பாமர மக்கள் எப்படியாவது கும்பிடணும். படிச்சவனை விட்டுருவோம். படிச்சவன் வேதம் படிச்சு அவன் தெரிஞ்சுக்குவான். கடவுள் என்ன சொரூபமா இருக்கிறாரு, எங்க இருக்கிறாரு, எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்குவான். ஆனா பாமர மக்கள் அப்படி இல்லையே. அவனுக்கு பக்தியை வளர்க்கணும். கடவுள் மேல அவனுக்கு ஒரு பற்று வரணும். என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த ஒளி வெளியை வந்து உருவகப்படுத்தி வச்சா. பொதுவாக இருக்கணும். பொதுவாக அது வந்து அந்த உருவம் வந்து பொதுவாக
வெளியை வந்து குறிக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு உருவத்தை டிசைன் பண்ணாங்க. அந்த பொருள் எப்படி இருக்குது? அந்த ஆதிப்பொருள் எப்படி இருக்குன்னா, சவுண்டோட இருக்கு. நாதமாக இருக்கின்றது. அதனால தான் நம்மலாம் போய் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்கன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த நாதத்தை வந்து காட்டுவதற்கு பார்த்தாங்க. அது நம்ம காதுக்கெல்லாம் தெரியுமா? அந்த நாதம் வந்து இசைச்சு கொண்டு இருக்குதுன்னு தெரியுமா? தெரியாது. இன்னைக்கு சயின்ஸ் வந்து சூரியன்ல கூட அந்த நாதம் சவுண்ட் இருக்குது. ஓம் என்ற சவுண்ட் இருக்குது என்பதை இன்னைக்கு நாசா கண்டுபிடிச்சு சொல்றாங்க. எப்படி இதெல்லாம் ஓம் என்று பூமியில வந்து தமிழர்கள்லாம் ஓம் என்ற சொல்லை பயன்படுத்துறாங்க அப்படின்னு. அப்ப இந்த நாதம் வந்து எப்படி வணங்கணும் அப்படின்றதுக்காக யானையினுடைய தலைய வந்து வச்சாங்க. அதுக்கு பல கதைகள்லாம் இருக்கு. நம்ம அந்த கதைக்குள்ளலாம் போக வேணாம். அந்த நாதம் என்பது வந்து யானை பிளிரும், சிங்கம் கர்ஜிக்கும். அப்ப அந்த பிளிரும் சவுண்ட் வந்து எதுன்னு கேட்டீங்கன்னாக்க, யானைய வந்து பிரதிபலிக்கும். யானையோட சவுண்ட் வந்து ஓங்காரத்தை பிரதிபலிக்கும் என்பதனால யானை தலை வச்சாங்க. அப்புறம் அதுக்கு 4 கை குடுத்தாங்க. 4 பாக காற்றாக இது இருக்குது மூலாதாரத்துல என்பதற்கு 4. தும்பிக்கைய வச்சாங்க. அதுல கும்பம் வச்சாங்க. சுழிமுனையில இந்த சக்தியை நீ கும்பிக்கணும் அப்படின்னு வச்சாங்க. அப்புறம் மூஞ்சி ஒரு வாகனத்தை வந்து வச்சாங்க. இது மண் தத்துவத்துல இருக்குது அப்படின்னு நகரஸ்தானத்துல இருக்குது என்பதற்காக அதுக்கு வந்து மூஞ்சி ஒரு வாகனத்தை வைத்தாங்க. இப்படி அதுக்கு ஒவ்வொருத்தம் கையில வந்து அங்குசம் குடுத்தாங்க. புலனை அடக்கக்கூடியது, பாசத்தை அறுக்கக்கூடியது அப்படின்னு பாசக்கயிற வந்து குடுத்தாங்க. குடுத்து அதுக்கு ஏகப்பட்ட பேரு. கணபதி என்ற பேருக்கு வந்து தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ கணேச பிரசோதயாத்ன்னு சொல்லி சமஸ்கிருதத்துல அந்த பாடல்களும் இருக்கும். நிறைய பாடல்கள். வல்லப கணபதி, மூலாதார கணபதி, உச்சிட்ட கணபதி, ஊர்த்துவ கணபதி, உண்மை கணபதி, சக்தி கணபதி, சைவ கணபதி, பால கணபதி, லட்சுமி கணபதி இப்படின்னு ஏகப்பட்ட பேர்கள்லாம் வச்சு அதை அர்ச்சிக்கிற மாதிரி நமக்கு வந்து வகுத்து கொடுத்தாங்க. இது ஒரு வகையான சமய வழிபாடு. இதோடைய மூலம், இதோடைய காரணம் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா வெளிதான். அப்ப வெளியை வந்து நம்ம உருவத்துல வழிபண்டுகிட்டே போறோம். இப்ப அதையே புடிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்றது இல்ல. இதுதானா அப்படின்னு தெரிஞ்ச பிற்பாடு நம்ம வந்து நேரா வெளிகளை வந்து நினைக்கலாம். வெளிகளை நினைத்தா அது வந்து நம்மளை வந்து நினைக்கும். ஏன்னா வெளி வந்து அறிவு பொருள், உயிர் பொருள். ஒளியெல்லாம் வந்து உயிர் பொருளாக இருக்கு. ஜடப்பொருள் கிடையாது. அந்த மாதிரி தான் இப்ப சிவ வழிபாடு. சிவன் சொல்றதும், லிங்கம்னு சொல்றதும், நடராஜன் சொல்றதும் எல்லாமே இந்த பராபர வெளிய தான் வந்து கும்பிடுறோம். இப்ப ஒரு கோயில்ல வந்து ஒரு பிள்ளையாரையும் வச்சிருப்பாங்க, முருகனையும் வச்சிருக்காங்க, அம்பாளையும் வச்சிருக்காங்க. 3ம் ஒரே தான், ஒண்ணுதான். 3ம் ஒரே பராபர வெளியை தான் நம்ம வந்து பிரிச்சு இப்படி உருவங்கள்ல வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த உண்மை தெரியாதவங்க என்ன செய்வாங்க? பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் அர்ச்சனை பண்ணுவாங்க. ஐயையோ! முருகனுக்கு ஒரு அர்ச்சனைன்னு பண்ணுவாங்க. அப்புறம் அம்பாளுக்குன்னு ஒரு அர்ச்சனை பண்ணுவாங்க. அப்புறம் லிங்கம் இருந்தா லிங்கத்துக்குன்னு ஒரு அர்ச்சனை வந்து பண்ணுவாங்க. எல்லாமே ஒரே கடவுளை பற்றி சொல்லுகின்ற ஒரு இதுதான். இதெல்லாம் நம்ம வந்து யோகங்கள் படிச்சா தான் தெரியும். இந்த ரகசியங்கள் எல்லாம் படிக்கிறதுக்குன்னு சில வேதங்கள் எல்லாம் படிச்சா தான் இந்த உண்மையெல்லாம் நமக்கு வந்து புரியும். இதெல்லாம் ஒண்ணும் படிக்காம இருந்தாக்க பேசாம கோயில்ல போயிட்டு கோயிந்தா போட்டுட்டு வந்துகிட்டு போய்க்கிட்டு இருக்க வேண்டியதுதான். இதெல்லாம் எதுக்கு வச்சாங்க? எப்படி வச்சோம்னாக்கா, சுப்பிரமணிய ஞானம் 200 என்ற நூலை படிச்சாக்கா பல விஷயங்கள் வந்து தெரியும். ஏன் இப்படிலாம் வச்சிருக்காங்கன்னு ஒரு சித்தர் கேட்பாரு சுப்பிரமணியர்ட்ட. சுப்பிரமணியர் சொல்றாரு, "இப்படிலாம் வைக்கலன்னா இந்த ஜனங்கள்லாம் எல்லாம் யோகி ஆயிருவாங்க. எல்லாம் யோகி ஆயிட்டாக்க இந்த பூமியில வர்க்கம் பெருக்கறதுக்கு ஆள் வேணுமே. அதனால தான் மைக்கு போட்டோம். புறத்துல எல்லாம் காட்டி வச்சோம். ஏன்னா நேரடியா சொல்லிட்டாக்கா டக்குன்னு எல்லாரும் புடிச்சுக்குவாங்க. அதனால ஒரு சுத்தி வளைச்சு அவங்கவங்க சொந்தமா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டுன்றதுக்காக இப்படி ஒரு கேம வந்து விளையாண்டுருக்காங்க. அதனால தான் இங்க வள்ளல் பெருமான் சாதியும், மதமும், சமயமும் பொய். ஆதியில் உணர்த்தியது அருட்பெரும் ஜோதின்னு நீங்கலாம் படிப்பீங்க. படிக்கிறோம். ஆனா சிந்திக்கிறோமா? சாதி, மதம், சமயம்லாம் எப்படி பொய்யாச்சு? எதனால பொய்யாச்சு? அப்படின்றதெல்லாம் நம்ம சிந்திச்சாக்கா அதுக்கு விடையும் இருக்கும். ஏன்னா இந்த வெளிகள் எல்லாம் கரைஞ்சு போயிருச்சுன்னா, அது உண்மை இல்லன்றது பொருள். நானே அத பல தடவ இதுக்கு ஆதாரம் தேடி, தேடி, தேடி தான் அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன்.
வெளிகள் கரைந்து போயிரும். ஏன்னா எல்லாமே வெளிய தானே உருவமா வச்சிருக்கிறாங்க. ஆக பராபரை வரைக்கும் உரிய அந்த சமய மதங்கள் எல்லாமே வந்து மெய் கிடையாது, பொய். அதே நேரத்துல ஒரு காலத்தில் இருந்து ஒரு காலத்துல அது மறைந்து போய்விடும். அப்படி மறைஞ்சு போச்சுன்னா, அத புடிச்சுக்கிட்டு நம்ம கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாக்க பலன் அடைய முடியுமா? பலன் அடைய முடியாது. அந்த சமய இதுலயே வந்து புற வழிபாடுகள்னு ஒண்ணு இருக்குது. அக வழிபாடுன்னு ஒண்ணு இருக்குது. சரியை, கிரியைன்னு ஒரு மார்க்கம் இருக்குது. யோக ஞானம்னு இன்னொரு பிரிவு இருக்கு. அப்ப மொத்தம் 4 பிரிவு. அந்த 4 வந்து இன்னும் பிரிச்சோமாக்க, சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம்னு வரும். அந்த மாரி கிரியையில் கிரியை, கிரியையில் சரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம். யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம். அப்புறம் ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம்னு 16 படிகள் வந்து அதுல இருக்கும். 16 மார்க்க வழிகள் இருக்கும். இதுல சன்மார்க்கம் வந்து 15வது படின்னு எடுத்துக்கொள்ளலாம். ஆக இங்க என்ன சொல்றாரு இந்த பாடல்ல, கூறுகின்ற சமயம் எல்லாம்ட்டாரு. எல்லாம்னா எத்தன இருக்கு? 6 தானே இருக்குது. இன்னும் வேற வேற மத்த சமயத்தையும் எடுத்துக்கலாம். புத்தர் சமயம் இருக்குது, கிறிஸ்தவ சமயம் இருக்குது, மற்ற தேசிய சமயங்கள்லாம் இருக்குது. இது இல்லாம இன்னும் மற்ற குரு மார்க்கங்கள்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் என்ன உயரத்துக்கு இருக்குதான்னா இல்ல. அவங்கவங்க தரத்துக்கு தக்க மாரி வழிபட்டு சாகறதுக்கு இருக்குது. வாழ்றதுக்கு இல்ல. மெய்யுலகத்துல போய் வாழ்வதற்குரியது அல்ல. காலம் பாருங்க எப்படி போட்டு மனிதன முட்டாளாக்கி வச்சு இயக்கிக்கிட்டு இருக்குது. இதுலெல்லாம் தெளிவு அடையணும்னாக்க ஞான நூல்களை வந்து படிக்கணும். வள்ளலார் என்ன சொல்ல வர்றாருன்னு பார்க்கணும். ஆக இங்க கூறுகின்ற சமயம் எல்லாம் மதங்கள் எல்லாம்ன்றார். மதங்கள்னாலே 6 தான். 6 அந்தங்கள் சேர்ந்தது மதங்கள் என்பது வள்ளலாருடைய விளக்கம். எல்லாம் பிடித்து கூவுகின்ற. கூவுதல் என்பது என்ன? அந்தந்த மதங்களுக்கு உள்ள மந்திரம் இருக்கும். அந்த மந்திரத்தை வந்து உச்சரிப்பது. ஒவ்வொரு மதங்களுக்கும் ஒவ்வொரு மந்திரங்கள் வந்து மூல மந்திரங்கள் சொல்லி இருக்கும். அத வந்து புடிச்சுக்கிட்டு, கத்திக்கிட்டு, கூவிக்கிட்டு இருப்பாங்க. பலன் ஒன்றும் கொண்டறியார்னார். இப்ப முருக மந்திரத்த எடுத்துக்குவோம். ஓம் சரவண பவான்னு எடுத்துக்குவோம். இல்ல வேற சுப்பிரமணிய முருகனுக்கு தான் ஏகப்பட்ட மந்திரம் இருக்கு. அதுல இன்னைக்கு பங்குனி உத்திரம். எல்லா கோயில்கள்லயும் பார்த்தீங்கன்னா, முருகனுக்கு பயங்கரமான அபிஷேகம். பாலா கொண்டு போய் போட்டு ஊத்துவாங்க எல்லாம் தலையில. அந்த மாரி ஊத்துனா என்ன? உனக்கு ஞானம் கிடைச்சிருமா? இல்ல அப்படிதான் வழங்கணுமா? அதுதான் வரியா? வேற வழியே இல்லையா? ஏன்னா சுப்பிரமணிய ஞானம் படிக்கிறது இல்ல. சுப்பிரமணிய ஞானம் படிச்சா, அவரு என்ன வழி சொல்லியிருக்கிறார்ன்னு நமக்கு தெரியும். இப்ப நம்ம சன்மார்க்கத்துல வந்து 6ஆம் திருமுறைய படிக்கிறோம். நமக்கு என்ன எது வழிபாடுன்னு சொல்றாரு? ஜீவகாருண்யமே வழிபாடுன்னு சொல்றாரு. ஜீவகாருண்யம் பண்ணுங்க, உயிருக்கு இது பண்ணுங்க. உயிருக்கு செய்யறது தான் வந்து கடவுளுக்கு சேரும். அப்படின்றது வள்ளல் பெருமானுடைய கருத்து. ஆனா, இந்த சமய மதங்கள்ல பார்த்தீங்கன்னாக்க, எல்லாமே வேற மாரி இருக்கும். அபிஷேகங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம். முக்கியமா பால். இந்த பால் வந்து ஒரு உணவு. அந்த உணவ கொண்டு போய் சாமி தலையில ஊத்தி, அது கீழ போயி, யாரும் கன்னுக்குட்டிக்கும் குடுக்கறதில்ல. சாமியும் குடிக்கிறதில்ல. நீங்களும் குடிக்கிறதில்ல. இந்த மக்கள் யாருக்கும் போய் சேர்றதும் இல்ல. எல்லாம் வேஸ்ட். இது ஒரு அறிவுபூர்ணமான வழிபாடான்னு சிந்திச்சு பாருங்க. ஒரு பால் எவ்வளவு முக்கியமான உணவாக இருக்குது. அது அது வந்து அப்படி ஊத்தித்தான் முருகன் ஆசீர்வாதம் நமக்கு குடுக்க போறாரா? மரணமில்லா பெருவாழ்வு குடுக்க போறாரா? அப்படின்னு நீங்க போய் அவரு எழுதிய வேதம்னு இருக்குது. சுப்பிரமணிய ஞானம் 100 இருக்குது. சுப்பிரமணிய ஞானம் 500 இருக்குது. சுப்பிரமணிய ஞானம் 700 இருக்குது. சுப்பிரமணிய ஞானம் 25 இருக்குது. சுப்பிரமணிய ஞானம் கக்கிஷம் 33 இருக்குது. யாரு படிக்கிறா? எந்த கோயில்ல இதெல்லாம் உங்களுக்கு வந்து சொல்லிக் குடுத்துட்டு உட்கார்ந்திருக்கிறாங்க? எப்ப படிச்சு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு தெளிவடைய போறோம்? எப்ப உய்ய போறோம்? சொல்லுங்க. அதனால தான் பெருமான் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒழுங்கா சன்மார்க்கத்துக்கு வான்னு கூப்பிட்டாரு. உருப்படுறதுக்கு வழி சொல்றேன் வான்னு சொன்னாரு. ஆக பலன் ஒன்றும் கொண்டறியார் அப்படின்னு சொல்லும்போது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. வீணே நீறுகின்றார். நீறுதல் என்பது இறந்து போவது அல்லது கீழ்மை அடைவது. நீறுகுதல். நீச்சம் அடைகின்றது. அதான் கொண்டறியார் வீணே வீணுன்னு சொல்றாரு. இதெல்லாம் வீணுன்றாரு. அப்ப வள்ளல் பெருமாள் ஏதோ இன்னொரு உண்மையை கண்டறிந்திருக்கிறார். அதனாலதான் இதெல்லாம் வீணுன்றாரு.
மண்ணாகி நாறுகின்றார். செத்து போறான், வாழுல இதெல்லாம் கும்பிட்டு அவனும் வாழ உண்மையான வாழ்க்கை அவனுக்கு கிடைக்க போறது இல்ல அப்படின்றாரு. அதான் மண்ணாகி. நீங்க யாரா இருந்தாலும் இந்த பூமியில எல்லாருமே வந்து வாழ்வதற்காக அவன் வழிபடுகின்ற ஒரு தெய்வம் எப்ப உலகத்துக்கு தன்னை காட்டுதுன்னா 19ஆம் நூற்றாண்டுல தான் காட்டுது. அதுக்கு முன்பு வந்தது எல்லாமே வந்து வாழ்வதற்குரிய வழிபாடுகள் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளும். அதனாலதான் இங்க பெருமான் ரொம்ப துணிச்சலாக சொல்றாரு, மண்ணாகி நாறுகின்றார். மண்ணாகி நாறுகின்றார்னா என்ன பொருள் தெரியுது இல்லையா? இறந்தனே எங்க கொண்டு போடுவாங்க? மண்ணுல கொண்டு போட்டாங்க. மண்ணுல போய் போட்டா என்ன புழு தின்னு போகும். நோண்டி எடுத்தா என்ன இருக்கும்? வாசம் அடிக்கும், வாடை அடிக்கும். இதுதான் நம்ம உடம்பு. அதனாலதான் சொன்னாரு மண்ணாகி நாறுகின்றார். அடுத்து பாருங்க என்ன சொல்றாரு, அவர் போல் நீடுலகில் அழிந்து விட நினைத்தேனோ. அப்ப அவருடைய சிந்தனை எப்படிப்பட்ட சிந்தனையா இருக்கும்? அது எந்த பிள்ளைக்கு வரும்? இப்போ உலகத்துல எத்தனையோ பிள்ளைங்க இருக்குது அவர் ஒரு வீட்டுல. எல்லா பிள்ளைங்களுமா வந்து இதை நினைக்குதுங்க. ஐயோ இறந்து போயிருவோமே அப்படின்னு எந்த பிள்ளையாவது நினைச்ச? பிள்ளைங்களை விடுங்க, அதுங்களுக்கு தெரியாது. வயது வளர்ந்து வர 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 அவனுக்கு சிந்திக்கணும் இல்லையா? சிந்திக்கிறாங்களா? என்னடா வழிபாடு செய்யறோம், செத்து போறோம். செத்து போறதுக்கா கடவுள் இந்த உலகத்துல நம்மள படைச்சிருக்கிறான்? ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை வாழ்ந்தோ, அதுலயும் வாழ்க்கைன்னா சுமூகமா சுமூத்தாவா வாழ்க்கை ஓடுது இல்லையே. போராட்டமாக இருக்குது வாழ்க்கை. எத்தனை பேரோட வாழ்க்கை வந்து அப்படியே தத்தளித்து கொண்டு இருக்கிறாங்க, துன்பத்துல இருக்கிறாங்க, வேதனையில இருக்கிறாங்க, ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு வாழ்க்கை வந்து வாழ்க்கையா? இதுதான் வாழ்க்கையா? இப்படி வாழணும்னு ஒரு அவசியமும் இருக்குதா? வேற வழி இல்லையே, வாழ்ந்துதானே ஆகணும். அதனால வல்லாருங்க கேட்கிற, அவர் போல் நீடு உலகில் அழிந்து விட நினைத்தேன். நீடு உலகில்னாக்க நீண்ட காலமாக இருக்கின்ற இந்த உலகம், பல பில்லியன் கணக்கான ஆண்டுகளாக இந்த உலகம் இருக்கு. விஞ்ஞானிகள் ஏதோ 480 கோடி ஆண்டுகள் பழமைன்னு சொல்றாங்க. ஆனா யுகங்கள் பல கோடிகளாக இந்த உலகம் சந்திச்சிருக்கு, கடந்து வந்து கொண்டிருக்கு. அப்பெல்லாம் வராத ஒரு கடவுள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் 19ஆம் நூற்றாண்டுல வந்து தன்னை வெளிப்படுத்துகின்றார். அப்படி வெளிப்படுத்துகின்றனாலதான் வள்ளல் பெருமானுக்கு இந்த சிந்தனை வருது. நீடுலகில் அழிந்து விட நினைத்தேனோன்னு. அழியறதுக்கு நான் வந்தேன், அழியறதுக்கு நான் பிறந்தேன், நான் ஏன் அழியணும்னு கேட்கிறாரு. நிலை மேல் ஏறுகின்ற திறம் விளைந்தேன்றார். நிலை மேல், மேல்நிலை, செப்பாத மேல்நிலை. இந்த அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் இருக்கு இல்லையா? அந்த பாடல்ல ஒரு வரி பாருங்க, செப்பாத மேல்நிலை திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும், தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும், தலைவா நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனேன். அந்த நிலை மேல் ஏறுகின்ற திறம் விளைந்தேன். எப்படி போறது அந்த உலகத்துக்கு? நிலை ஏறா நிலைமிசை ஏற்றியன் தனக்கு ஆறாறு காட்டிய அருட்பெரும் ஜோதி. சித்தர்கள் கூட போக முடியாத உலகம், செல்லாத நிலைகள் எல்லாம் செல்லுகின்ற தெய்வம். அப்படி அந்த இடத்துக்கு திறம் விளைந்தேன். திறம் என்பது டேலண்ட். எப்படி வந்துச்சா? இவருக்கு இருக்குது அந்த திறன் இல்ல. ஆனால் அருட்பெரும் ஜோதியனுடைய தன்மையை கொண்டு, அந்த ஒளியின் ஆற்றலை கொண்டு அந்த திறம் அவருக்கு ஏற்பட்டது. அதனால ஏறுகின்ற திறம் விளைந்தேன். விளைந்தேன்னா பெற்றேன் அப்படின்னு சொல்றேன். ஏற்றுவித்தாய் அங்கே. அப்ப ஏற்றுவித்தாய் அங்கே என்னும்போது யாரு? அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்னை வந்து இரவாத நிலையில் கொண்டு போய் என்னை ஏற்றுவித்தார் அப்படின்னு சொல்றாரு. அங்கே இலங்கு திருக்கதவம் திறந்து, அங்கே இருக்கின்ற திருக்கதவு திரை போட்டு மூடி இருக்கு இல்லையா? எல்லாம் 5 திரையா, 7 திரை, 8 திரை, 9 திரைன்னு எல்லாத்துலயும் திரை போட்டு, திரைமறைப்பெல்லாம் தீர்த்தாங்காங்கே அருளில் திரட்டும் அருட்பெரும் ஜோதி. இறைவன் எல்லாம் திரை போட்டு வச்சிருக்கிறாரு. நீங்களாம் பார்க்க முடியுமானா பார்க்கவும் முடியாது. சித்தர்கள் கூட அந்த உலகத்தை பார்க்க முடியாது. அந்த கதவு திறந்தால் ஒழிய நம்ம அங்க போகவும் முடியாது. அந்த திருக்கதவு திறந்து இன்னமுதம் அளித்தே, அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட இருக்கிற அமுதம் நமக்கு ஊட்டி வளர்த்தாதான் அந்த உலகம் வந்து நமக்கு கதவு திறக்கும். இல்லைன்னா கதவு திறக்க மூடிக்கணும். திருக்கதவம் திறவாயோ, திரைகள் எல்லாம் தவிர்த்தேன்னு சொல்லுவேன். திருக்கதவம் திறந்து இன்னமுதம் அளித்தே தேறுகின்ற
தேறுதல் என்பது தேர்ச்சி பெறுகின்ற சிவமே பொருள் என்று தேர்ச்சி. அப்ப நம்ம தேறணும். இந்த அழிகின்ற தன்மையிலிருந்து தேர்ச்சி பெறணும். தேர்வு அடையணும். அதான் தேறுகின்ற மெஞ்ஞானம் சித்தி உறப் புரிவாய். உண்மையான மெஞ்ஞானம். 10 அறிவு இல்லது. 10 அறிவு கூட மரணம் வரும். 12 அறிவுக்குள்ளதான் உண்மையான மெஞ்ஞானம். சித்தி உறப் புரிவாய். எல்லா சித்தியும் கைவர புரிவர எனக்கு அருள் புரிவாய். சித்த சிகாமணியே என் திருநட நாயகன். அறிவு பெருமணியாக சிகா அப்படின்பது உயர்ந்த, சித்தம் என்பது அறிவு. அறிவு மணியாக விளங்குகின்ற என் திரு நட நாயகனே. நாயகன்னா தலைவன். அந்த நாயகன் என்ன நடம் கொண்டிருக்குன்னா திரு நடம் கொண்டு இருக்கின்றார். திரு நடம் என்பது அது ஒரு சொஃப. அப்படி சொன்னாதான் இன்னைக்கு புரியும். நடனம் ஆடிக்கிட்டு இருக்கிறாருனாக்கா அதெல்லாம் உடல் நடனம்னு நினைச்சுக்காரு. இங்க ஒரு சொஃபர் இயக்கமாக இறைவன் இருக்கின்றான். இந்த இயக்கம் நம்மளை ஆட்கொண்டுச்சுனாக்க, நம்மளுடைய உள்ளத்துல பொருந்துச்சுனாக்க, இந்த நடம் நம்மளுடைய உள்ளத்தையே மாத்தி அமைக்கணும். ராடாவை மாத்திரும். உள்ளம் தானே ராடா. 9 கோள்களும் நம்ம செய்த வினைகள் எல்லாம் உள் வாங்குது இல்லையா? ரெக்கார்ட் எல்லாம் உள்ளுக்கு பதிவாகுது இல்லையா? இந்த உள்ளத்தை, உயிரை, உடம்ப, எல்லா தத்துவத்தையும் அது ஒளிமயமாக ஆக்கிரும். அதனாலதான் அதை திருநட நாயகனே அப்படின்னு வள்ளல் பெருமான் குறிப்பிடுகின்றார். இறைவனுடைய தனி செயலாக நம்ம இதை பார்க்கிறோம். இறைவனுகிட்ட ஒரு செயல் இருக்குங்க. இது என்ன பண்ணுன்னா ஏகப்பட்ட செயலை அது வைத்திருக்கு. விண்வெளியில பல கோடி அண்டங்களை படைத்து, பல கோடி உயிர்களை படைத்து, அந்த உயிர்களுக்குள்ள பல விதமான செயல்களை எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி பூமியையும் படைச்சு, பூமியில நமக்கு உயிரை கொடுத்து, இந்த 5 எலிமெண்ட்ஸையும் கொடுத்து, இந்த 5 எலிமெண்ட்ஸை கொண்டு நமக்கு ஒரு உடம்பையும் உண்டாக்கி, இந்த மூச்சு காற்று மூலியமா தான் இந்த உடம்பு இயங்கணும் அப்படின்ற ஒரு விதிக்குட்பட்டு நம்மள இங்க தள்ளி விட்டுட்டோம், படைச்சிட்டோம். இப்ப நம்மளும் தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அது தெரிஞ்சதுக்கும் அவன் வழி வகுக்கல. அதெல்லாம் வேதம் படிச்சுதானே தெரிஞ்சுக்கிது. வேதம் படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த தடையும் அவன் வகுக்கல. அது நீ வேதம் படிச்சு தெரிஞ்சுக்கணும் வச்சிருக்க. ஆனா நம்ம படிக்கிறதுல படிச்சு கொடுக்கறது. இதை படிக்கணும். படிச்சுதான் தெரிஞ்சுக்கணும். நம்ம யாரு, எங்க இருந்து வந்தோம், எப்படி உருவாயிருக்கோம். அதான் நம்மள விசாரணை மார்க்கத்துல 2 முக்கியமா பெருமான் சொல்லுவாரு. ஒன்று இந்த பிண்ட விசாரம் செய்யுங்கன்னுவார். பிண்டம்னா என்ன? பிண்டம்னா உடம்பு. உடம்பு என்ன விசாரம் செய்யுது? எப்படி வந்துச்சு? உனக்கு யாரு செஞ்சு கொடுக்குறா அந்த உடம்ப அப்படின்னு நீ சிந்திச்சு பாரு, தேடு, கண்டுபிடி. ஓகே. அடுத்து அண்ட விசாரம். இது 2 விசாரம் பண்ணுங்க. அதுல உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும். பண்ணுங்கன்னா நீங்க சொந்தமா பண்ணாதீங்க. இதுக்கு முன்பு யார் அந்த துறையில கொஞ்சம் முன்னோக்கி இருக்கிறாங்க, இது பொருள் தெரிஞ்சிருக்கிறாங்களோ, அறிவு பெற்றிருக்கிறாங்களோ, அனுபவம் பெற்றிருக்கிறாங்களோ, ஆய்வு செய்திருக்கிறாங்களோ, அவங்களோட நீங்க விசாரணை செய்து உங்களோட அறிவை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்க அப்படின்றதுக்காக தான் சொல்லியிருக்கிறார். அப்படி செஞ்சு நம்ம பார்க்கும்போதுதான் நமக்கு தெரியும், ஓஹோ இது ஒரு இயக்கம் உள்ளுக்கு நம்மளை போட்டு இயக்கிக்கிட்டு இருக்குது. இது அசுத்த இயக்கமா இருக்குது. இதுக்கு ஒரு நடம் இருக்குது. அசுத்த நடமாக இருக்குது. வள்ளல் பெருமான் சொல்லுகின்றது சுத்த நடம். அந்த சுத்த நடம் என்ன செய்யும்னாக்க நம்மளை ஜோதி உலகத்துக்குரியவங்களால நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடும். அது அசுத்த நடம் எப்படி பூலோகத்துல வாழ்வதற்கு குழந்தையாக நம்மளை உருவாக்கி அனுப்புதோ, அதே மாதிரி இந்த 50 கிலோ 60 கிலோ இல்ல இந்த உடம்பை விண்ணுலகத்துக்குரிய உடம்பாக அது மாத்தி அமைக்கும். சுத்த சன்மார்க்க வெளிக்குரியவங்களாக நம்மளை மாற்றும். அப்பதான் நம்ம என்னவாயிருவோம்? சுத்த சன்மார்க்கியாக ஆயிரும். அதனாலதான் சாகாதவனே சன்மார்க்கின்னு சொன்னார். இப்ப சன்மார்க்கத்துல இருக்கவங்க எல்லாம் என்ன சாகாமையா இருக்கிறாங்க? இறந்துகிட்டு தானே இருக்கிறாங்க. அப்ப என்னன்னா அந்த நடம் நமக்கு காரியப்படல். அது யாரு எங்க போய் கடையில வாங்க முடியுமா? யாராவது நமக்கு கொடுக்க முடியுமா? வைக்க முடியுமா? ஒண்ணும் முடியாது. அது கடவுளாக நம்மளை தேர்ந்தெடுக்கும். அப்ப கடவுள் நம்மளை தேர்ந்தெடுப்பதற்கு நம்ம கிட்ட சில தகுதிகளை நம்ம வளர்த்துக்கணும். முதல்ல என்ன? அவன் மேல பக்தி இருக்கும். அவனை நம்பணும்.
உயிர் கொடுத்தவன் இல்லையா? அதனாலதான் சொன்னாரு, அறிந்தாரை அறிந்தானைன்னு சொன்னாரு. நீ வள்ளல் பெருமானையோ அல்லது அருட்பெருஞ்சோதியோ அறிந்து கொண்டால் அவன் உன்னை அறிந்து கொண்டான். 6ஆம் திருமுறையை நீ அறிந்து கொண்டால் அவன் உன்னை அறிந்து கொள்வான். மகா மந்திரத்தின் சிறப்பை நீ அறிந்து கொண்டால் அவன் உன்னை அறிந்து கொள்வான். சமரச சன்மார்க்க வெளியை பற்றி நீ அறிந்து கொண்டால் அவன் உன்னை அறிந்து கொள்வான். நடநாயகனாக இருக்கின்ற நடனத்தை பற்றி நீ அறிந்து கொண்டால் அவன் உன்னை அறிந்து கொள்வான். வான்வெளியில் இருக்கின்ற அமுதத்தை நீ அறிந்து கொண்டால் அவன் உன்னை அறிந்து கொள்வான். இப்படி நான் மண்ணுலகத்துல மாட்டிக்கிட்டேன், எனக்கு உயிர் கொடுத்தவன் நீதான், நீதான் தாய், நீதான் தந்தை, நீதான் என் சர்க்குரு, நீதான் என் குலதெய்வம் என்று நீ அறிந்து கொண்டால் அவன் உன்னை அறிந்து கொள்வான். இப்படி அறிந்து கொள்ளுற வரைக்கும் நம்ம கிட்ட அவன் எதிர்பார்க்க. அப்ப நம்ம படித்துத்தான் இதை அறிந்து கொள்ள முடியும். படித்து அறிந்து கொண்டுட்டு அடுத்து என்ன செய்யணும்? நமக்கு தெரிஞ்சு போச்சு, இனி வான்வெளியில வேற எந்த ஒளியும் நம்மளை காப்பாற்ற போவாது. எல்லாம் 6 சமயமும் போச்சு, முடிஞ்சு போச்சு. மதங்களும் போச்சு. அப்புறம் என்ன இருக்குது? இருக்கிறது சன்மார்க்கம் ஒண்ணுதான் இருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? அண்ட சராசரங்கள் எல்லாம் படைத்தவன் தன்னை வெளிக்காட்டி கொண்டான். வள்ளலார் மூலியம். வள்ளலார் சொல்லலன்னா தெரியாது. அதனாலதான் நான் வள்ளலார் ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு தெய்வம். இந்த உலகத்துக்கு இந்த உண்மையை சொன்னதுல அவருக்கு ஈடாக வேற யாரையும் நம்ம வைக்க முடியாது. எல்லாம் மரணத்துக்கு உட்பட்டதுதான் நடந்திருக்குதே ஒழிய, நடந்து கொண்டு இருக்குதே ஒழிய, மரணமில்லாத பெருவாழ்வுக்குள்ள ஒரே மனிதனாக இந்த உலகத்துக்கு அருட்பெருஞ்சோதியினால் அனுப்பப்பட்டவர் வள்ளல் பெருமான் தான். அதனாலதான் நீங்க வேற எதை படிக்கலைன்னாலும் பரவாயில்ல, சன்மார்க்க வேத நூலை நீங்கள் கட்டாயம் படிச்சு தெரிந்து கொண்டால் உய்யறத்துக்கு ஒரு வழி பிறக்கும். அதுதான் அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என்ற மகாமந்திரத்தை இறைவன் நமக்கு கொடுத்து, இதை நீ சொன்னாக்க நான் உனக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பேன், நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன், நான் உன்னை உய்விப்பேன். அதுக்கப்புறம் நீ சில ஒழுக்கங்கள் எல்லாம் கடைப்பிடி, ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல இரு, அப்புறம் இந்திரிய ஒழுக்கத்தை கடைப்பிடி, கரண ஒழுக்கத்தை கடைப்பிடி, அப்படின்லாம் சில ஒழுக்க நெறிகள் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. பொதுவா ஒழுக்க நெறிகள் என்பது அது சன்மார்க்கத்துக்கு மட்டும் இல்ல. ஏற்கனவே திருக்குறளையும் ஒழுக்க உடைமை பற்றி சொல்லியிருப்பார். ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் சொல்லுவார். எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அதுல ஒழுக்கம் கட்டாயம் நமக்கு. இப்ப உணவு ஒழுக்கம் இருக்குது. அது ஒழுங்கா சாப்பிடலன்னா அதனால வியாதி வரும், துன்பம் வரும், சீக்கிரம் உயிர் போயிடும். அப்ப அந்த உணவு ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கணும் என்பது ஒரு இது இருக்கு இல்லையா? அது மாதிரி தெய்வ வழிபாடுகளிலும் தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் பெறுவதற்கு ஒழுக்க நெறிகளை நம்ம கடைப்பிடிக்கணும். பொதுவா கொலை புலையை தவிர்க்கணும்னு இறைவன் சொல்வாரு. அதுவும் பொதுவான உள்ள விதிதான். தன் ஊன் பெருக்கத்திற்கு பெரிதொரு ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள்னு திருக்குறளே சொல்லும். பராபரை உலகத்துக்கே அந்த சட்டம் இருக்குது. அப்ப அதை விட உயர்ந்த நிலைக்கு போகணும்னாக்க சட்டம் இருக்காதா? அப்ப அதையும் நம்ம கடைப்பிடிக்கணும். கொலை புலையை தவிர்த்து நம்ம உணவு உட்கொண்டு உடலையும் பாதுகாத்துக் கொள்ளணும். இறைவனை நினைக்கணும். நினைந்து நினைந்து அப்படின்னு சொல்லுவாரு. ஞாபக ஜபம் சொல்லணும். இப்படி அருட்பா படிக்கணும், அகவல் படிக்கணும். இப்படியெல்லாம் இறைவனை சிந்தை செய்து உயிர்களுக்கும் இயன்ற அளவுக்கு நம்மால் சில தொண்டுகளை எல்லாம் செய்து கொண்டு பிறருடைய பசிப்பினி தீர்ப்பதற்கு நம்ம ஒரு கருவியாக இருக்கணும் என்ற எண்ணத்தோடு, பிறர் பசி போக்குகின்ற பாக்கியம் இருந்தால் அதையும் போக்கிக் கொண்டு, அப்படி பாக்கியம் இல்லைன்னாக்க இறைவனிடம் வேண்டிக் கொண்டு நம்ம இந்த அருளை பெறுவதற்கு இந்த ஜென்மத்தை பயன்படுத்தி கொள்ளணும். எப்ப நமக்கு கிடைக்குதுன்னு நமக்கு தெரியாது. இறைவனுடைய சித்தம். அவன் எப்பொழுது நம்மளை ஆட்கொள்கின்றானோ அப்போது நம்மளை உயிர்ப்பான் என்ற ஒரு நம்பிக்கையோடு அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை நாம் அனுதினமும் சிந்தை செய்து அருளை பெற முயற்சிக்க உரியவர்களாக நாம் ஆக்கிக்கொண்டு பிறவி பிணிலிருந்து நாம் அருட்பெருஞ்சோதியின் துணை கொண்டு விடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அடுத்த வாரம் உங்களுக்கு அடுத்த பாடல்களுக்குள்ள விளக்கம் என்ன என்பதை நம்ம சற்று பார்ப்போம். இப்படி கேட்ட பாடல்களை எல்லாம் நீங்க ஒரு தடவை அசை போட்டு நீங்க ஓய்வா இருக்கிறவ படிச்சு பாருங்க. நான் சொன்ன உண்மைகள் எல்லாம் அதுல உங்களுக்கு புரியும். நன்றி, வணக்கம், வாழ்க. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி,
தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கொல்லா நெறியே குலையமெல்லாம் ஓங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள்தாதா திருவருட்பிரகாச வள்ளலா தெய்வ திருவடிகளே சரணம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை. நன்றி வணக்கம் வாழ்க. நன்றி சுவாமி. நன்றி ஐயா. அருட்பெரும் ஜோதி.